Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட் யூஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு சில அடிமுட்டாளுங்கள் ரொம்ப என்ன சொல்லுதுன்னா ட்ரேடிங் ஃபீல்டு என்னன்னு தெரியாதவங்க ஸ்டாப் லாஸ் ஏன் போடணும், அதெல்லாம் இன்ஸ்டியூட்டர்ஸ் ஹிட் பண்ணுவாங்க, நீங்கள் யார் நீங்கள் இன்ஸ்டியூட்டர்ஸா, நீங்கள் இன்ஸ்டியூட்ஸில் ஒருத்தர் தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் எல்லோரும் மக்களோடைய பணத்தை கொள்ளடித்துக்கு ரெடியாக இருக்கீங்க, அதுதான் ஸ்டாப் லாஸ் போட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடிமுட்டாளுங்க இருக்காங்க. கமெண்ட்ஸ் நேற்று பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே இந்த லீவ் டேஸில் பார்த்தீங்கன்னா பயங்கர நெகட்டிவ் கமெண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ் ஏன் போட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு புரிஞ்சிக்க தெரியாதவங்க இருக்க சொல்ல நம்ம என்ன பண்ண சொல்லுங்க பாலாம். நம்ம சொல்கிற கேட்குறத விடுங்க. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட் யூஸ் பண்ணுங்கள். டார்கெட் என்னவோ அந்த 1:2 1:1.5 மேலே கரெக்டாக போய் சேர்கிற இடத்து கரெக்டாக தீர்மானிங்க. ஒரு இடத்துல டார்கெட் இவ்வளோ போகணுன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண கற்றுக்குங்க. போகுமா இல்லையா டவுட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பேனிக்கே உங்களுக்கு கொண்டுவிடும். லாஸ்ட்டில் ட்ரேடிங் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம், ஆனால் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஸோ ப்ரைஸை கரெக்டாக சூஸ் பண்ண கற்றுக்குங்க. ப்ரைஸ் எங்கே போகுன்றதை முன்கூட்டியே ப்ரெடிக்ஷன் பண்ண கற்றுக்குங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மூணுமே நம்ம டெய்லி மார்னிங் அப்டேட் பார்த்துட்டு வரோம். உங்களுடைய சப்போர்ட் கண்டினியூ கொடுத்துட்டுவாங்க. இதுக்கும் 500 லைக்ஸ் மேலே பார்க்குறேன். ஸோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. நான் எப்பயுமே ஒரு நிறைய கமெண்ட்ஸ்க்காகவும் அந்த லைக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பேன். அதாவது ஒரு பிரதிபலன் நான் உங்களுக்கு செய்கிறேன்னா நீங்கள் உங்கள்கிட்ட எனக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு இல்லைங்களா? ஒரு விஷயம் என்ன கிடைக்குதுன்னா அதனால தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ மேக்ஸிமம் லைக்ஸ் எதிர்பார்த்துருப்பேன், கமெண்ட்ஸும் எதிர்பார்த்துருப்பேன் உங்களுடைய கமெண்ட்ஸ். நிஃப்டி 50 இன்றைக்கி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் இன்றைக்கி என்ன ஆகும் அப்படின்றத கொஞ்சம் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ இது ப்ரீவியஸ் சப்போர்ட் 17,750 ப்ரீவியஸ் சப்போர்ட்டு. அங்கேருந்து ப்ரைஸ் எடுத்துகிட்டு மேலே போயிருக்காங்க. நம்ம அன்றைக்கி பார்த்துட்டு போனோம். சாரி டென்லைன்டா வாங்க அப்படின்னா சொன்னீங்க. நம்ம இந்த டென்லைனை கட் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா இந்த சப்போர்ட் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் இந்த சப்போர்ட் பார்த்தோம். இந்த சப்போர்ட் ப்ரைஸ் எடுத்துகிட்டு மேலே அப்பவும் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி மேலே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகலை. இங்கே ரிஜெக்ட் ஆகிட்டு நம்ம இது கீழே நம்ம லோ ஃபார்மேஷன் பார்த்துருக்கலாம். ஆனால் இதுக்கு கீழே வரல, மேலே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க மேலே அப்பர் சைடு. ஆக்சுவலாக இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பை போகணும்னு எக்ஸ்பிரேஷன் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். எந்த லெவல் கட் ஆச்சோ அந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு அகைன் நம்ம இந்த மாதிரி ஒரு வியூ தான் இருந்திருக்குமே தவிர சரண் என்ன பண்ண நான் ஸ்டாப் மூவ் கொடுத்தாங்க இடத்துல. ஓகேங்களா? ஸோ நான் ஸ்டாப் மூவ் கொடுத்து மேலேயும் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். இது இந்த 17,800 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இதுக்கு கீழே நம்ம லோயர் ஃபார்மேஷன் பண்ணி ப்ரைஸ் இந்த மாதிரி மூமெண்டம் பார்க்கலாம். சினாரியோ 1, அதாவது இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சு, ஒரு ரெட் கலர் கேண்டில் கீழே க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா இதுக்கு கீழே நம்ம ஒரு சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். பை அண்ட் சேல் அகெயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குதான்னு பாருங்கள். ப்ரைஸை ஒரு கன்சல்டேஷன் கொடுக்குதான்னு பாருங்கள். இந்த இடத்துல கன்சல்டேஷன் கொடுக்கணும். நம்ம இதில் டென் லைன் கட் பண்ணி இதுக்கப்புறம் திரும்ப ஒரு பை இன்சைடுக்கான மூமெண்ட்டம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நமக்கு இது ஒரு போலாகவும் இந்த பக்கம் ஒரு ஃப்ளாகாகவும் பேட்டர்ன் க்ரியேட் அமைதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எந்த மாதிரி பேட்டர்ன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுதான் இல்லை எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு. ஸோ நமக்கு இந்த இடத்துல 2 சினாரியோ வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்பு இருக்கும். போலன் ஃப்ளாக் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி இல்லை அப்படின்னா அந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே லோயரில் ஃபார்மேஷன் கீழே அகைன் இந்த சப்போர்ட் ப்ரைஸ் எடுக்கிறதுக்காக 17,750 ப்ரைஸ் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நிஃப்டி 50 வியூ. நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் பாருங்கள் எக்ஸாக்ட் 42,200 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ப்ரைஸ் ஹால்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றப்ப சேம் இதுவும் சினாரியோ அதே மாதிரி தான். கொஞ்சம் கீழே லைட்டாக வருதுன்னா உடனே சேலிங் அப்படின்றது இல்லை, மேபி கரெக்ஷனுக்காக கீழே அகைன் அப்மூவ் கொடுத்துக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாலிடாக க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. மேலே சாலிட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இந்த சாலிட் க்ளோசிங் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆனால் இங்கேருந்து சேல் அண்ட் பை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். வெரி ரிஸ்கியாக இருக்கும். ஒன்று
வெயிட் பண்ணி ஒரு புல் பேக்கில் வந்து நீங்கள் பை அண்ட் செல்லுக்கான வியூ பார்க்கலாம். ஓகேங்களா? சேல் அண்ட் பை அப்படின்றது இந்த ஸ்ட்ராங் இதில் வந்து நம்ம சேல் அண்ட் பை எதிர்பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைஸ் வரலாம், மேபி கீழே வரலாம். உங்களுக்கு ப்ரைஸு வந்துச்சுன்னா உங்களுக்கு எங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னா, நம்ம இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் எங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ட்ரெண்ட் லைனை. அப்போ ட்ரெண்ட் லைன் மெதுவாக ஸ்லோனா 41,900 வரலாம் உங்களுக்கு சப்போஸ் ரிஸ்கி சேல் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு மேபி இந்த இடத்துல என்ன வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. செல் அண்ட் பைக் அப்படின்னா செல் அண்ட் பை வந்ததுன்னா, இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் மேலே கொடுத்துச்சோம்னா நீங்கள் அதுக்கப்புறம் பை அண்ட் செல்லுக்கான வியூ பார்க்கலாம். இது வந்து ரிஸ்கி ஜோனா மேம் செல் அண்ட் பை அப்படின்றது இந்த இடத்துல அப்படி வரது. நம்ம நிஃப்டியில் ட்ராப் பண்ண பேங்க் நிஃப்டி சேம் டைரக்ஷன் மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த பக்கம் ஒரு சிங்கிள் குவான்டிட்டி 4 குவான்டிட்டி பண்ணுறீங்கன்னா சிங்கிள் குவான்டிட்டியில் செல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். இல்லை மேலே நீங்கள் அகைன் அப்பும் கொடுக்குறீங்க 42,150 அபவ் மேலே ப்ரைஸ் கிராஸ் ஓவர் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் குவான்டிட்டியில் பை அண்ட் செல் பண்ணலாம். சேல் அண்ட் பை வந்து சிங்கிள் குவான்டிட்டி போட்டு பண்ணுங்கள், பை அண்ட் செல் நார்மல் குவான்டிட்டி போட்டு பண்ணுங்கள். உங்களுடைய குவான்டிட்டி என்னவோ அந்த குவான்டிட்டி ரெடியூஸ் பண்ணுங்கள் சேல் அண்ட் பையில். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோட வியூ. இது வந்து ஒரு என்ன சொல்லுது, ஒரு டிமாண்ட் ஜோன். இது 41,850 அதெல்லாம் வந்து ஒரு டிமாண்ட் ஜோன். ப்ரைஸ் இங்கே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி குட்டி குட்டி டிமாண்ட் ஜோன்லாம் இருக்கும். இந்த இடத்துல ஃபஸ்ட் லெவல் இது வந்து ஃபஸ்ட் லெவல். இது வந்து 2வது லெவல் வந்து ப்ரைஸ் வரதுக்கான வரைக்கும். ஏன்னா 42,000 ரவுண்ட் நம்பர் அது. ஸோ ப்ரைஸ் அதில் வந்து அதுக்கப்புறம் சப்போர்ட் அதையும் பிரேக் டவுன் வச்சு இங்கே வந்து இந்த 2வது சப்போர்ட் லைன், அதாவது நம்ம இந்த பாட்டம் சப்போர்ட் லைன் வருது இல்லைங்க, இந்த சப்போர்ட் லைன் கனெக்ட் ஆகும். ப்ரைஸ் அங்கே இங்கே நம்ம திரும்ப மேலே போதா, இந்த சப்போர்ட் லைன் கீழே வந்தால் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ப்ரைஸ் இந்த இடத்துல குறிப்பாக வந்து மார்னிங் ஓப்பன் ஆன உடனே இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு தயார் பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணுங்க, தெரிஞ்சிடும். ஏன்னா 10 மினிட்ஸ் கேனில் இது ஒரு 2-3 கேனில் வந்து எந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா அதை வச்சு ஓரளவு கண்டுபிடிக்கலாம். நம்ம ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் கீழே வருதா, இல்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி போலன் ஃப்ளாக் பேட்டர்ன் ஒரு எல்லாரையும் ஒரு சேல் ட்ராப் மாதிரி, அதாவது நம்ம சொல்லுறது செல்லிங் ட்ராப் மாதிரி ஆகிட்டு திரும்ப மேலே போதா வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த இடத்துல. இது வந்து பேங்க் நிஃப்டியோட வியூ. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபின் நிஃப்டி போகலாம். ஃபின் நிஃப்டியில் என்ன சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்காங்க. இதிலே வந்து கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி மாதிரி தான் ஃபின் நிஃப்டி கூட. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் இந்த மாதிரி டச் ஆகிறதுக்காக இங்கே வருதா, இந்த மாதிரி பேட்டர்ன் வருதான்னு பார்க்கணும் இடத்துல. இல்லை இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகலை, ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு அகைன் அப்பர் சைட் பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா திரும்ப நீங்கள் பை அண்ட் செல்லுக்கான வியூ பார்க்கலாம். இந்த பாட்டமில் என்ன நீங்கள் பை எடுக்கிறீங்க அதே நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ப்ரைஸ் இங்கேருந்து மூவ் ஆனது ஒரு சின்னதாக கன்சாலிடேஷன் மாதிரி கொடுக்கும் அந்த இடத்துல. அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், கீழே வருதா மேலே போதா அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த இடத்துல எந்த மாதிரி பேட்டர்ன் க்ரியேட் ஆகுதுன்னு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.